ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரே ஒரு மந்திரம் 9 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த 5 பொருள் போட்டு வீடு முழுவதும் தெளித்து பாருங்க. உங்களுக்கு திடீர் பணப்புழக்கம், அதே போல் செல்வம் அதிகரிக்கும். உங்களுக்கு வாழ்வில் இவ்வளவு தடைகள், கடன் பிரச்சனை, என்னுடைய கடன் விட்டு ஒளியலேன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சா போதுங்க. அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, திருமணமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு அரசாங்க உத்தியோகம், எல்லா அரசாங்க பணிக்கும் படித்து டெஸ்ட் எழுதுறேன், ஆனால் என்னால் 1 மார்க் 1/2 மார்க்கில் போயிடுது, அது போல் நினைக்கிறீங்களா? இந்த ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சுட்டு நீங்கள் கொஞ்சோண்டு குடித்தாலே போதுங்க. அதில் போட்டிருக்க அந்த ஒரு பொருளுக்கு அவ்வளவு சக்தி. இன்று மிகவும் அற்புதமான நாள், ஸ்ரீ ராமநவமி. இந்த ராமநவமியில் இந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் இவ்வளோ அற்புதம் இருந்த சக்தி வாய்ந்த அந்த ஒரு பொருள் போடும்போது உங்களுக்கு பலன் கைமேல் கிடைக்கும். அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி, நல்லா சுத்தமான தண்ணி, பைப்பில் இருக்க வர்ற தண்ணி, நல்ல டேப் வாட்டர் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் சக்தி வாய்ந்த 5 பொருள் போடணும். முதல் பொருள் பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, ஒரு பீஸ் எடுத்து நல்லா நுணுக்கி விட்டுக்கோங்க. ஏலக்காய் 1 எடுத்து பிச்சி போட்டுருங்க. லவங்கம் இருக்குது இல்லைங்களா, அதை 1 எடுத்து நுணுக்கி தட்டி போட்டுருங்க. 3வது பொருள் 3 போட்டுட்டீங்க. 4வது பொருள் துளசிங்க. இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த துளசி இலை இன்றைக்கி ராமநவமி அன்று போடும் பொழுது உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். 3 கொத்து துளசி எடுத்து கழுவி அதில் போட்டுருங்க. சாயப்பாவின் விபூதி போட்டு நன்றாக கலக்கி சாயப்பா பாதத்தில் வச்சுருங்க. ஓஜீரையில் வைத்து நீங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம் 9 முறை சொல்லுங்கள். வீடு முழுவதும் தெளிக்கும் போது ராமா ராமா ராமான்னு சொல்லிக்கோங்க. அதே போல் உங்களால் முடிஞ்சால் ஸ்ரீராம ஜெயம் 108 முறை எழுதி நீங்கள் உங்களோட பிரச்சனை என்னவோ அதை நினச்சி ஸ்ரீராம் ஜெயம் 108 முறை எழுதி பாருங்கள். இன்று இரவு உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.